Sit down. I am Naneshwar, CBI. Let's come to the point. 5000 கோடி எங்க ஒளிச்சு வச்சிருக்க? ஸ்விஸ் பேங்க்லயா? சைலண்டா வேணும்னா அடிச்சிருக்கலாம். ஆனா சைலண்டா மட்டும் இருக்கவே முடியாது. எங்க வச்சிருக்க? அதை அடிச்சிட்டு போனவனை தான் கேட்கணும். அப்போ ரெட் ஹேண்டடா போலீஸ் கிட்ட மாட்டி ஜெயில எதுக்கு இருக்க? அத சிக்க வச்சவனை கேட்கறதா கரெக்ட். ஓ, தெளிவா பேசுறதா நினைப்பா? இல்ல, உண்மைய பேசிக்கிட்டு இருக்கேன். உன் அப்பா சாகும்போது கடைசியா உன்கிட்ட தான் போன்ல பேசினாரு. பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கிட்ட, அதுக்கப்புறம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட. திறமையா அந்த அமௌண்ட்டை உன் அக்கௌண்ட்டுக்கு நீ டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்ட. நோ! இப்படி வாய்ஸை ஏத்தி நோனு கத்துனா மட்டும் நடந்த உண்மை பொய் ஆயிடாது. சிபிஐ தேவைப்பட்ட நாக்கோ டெஸ்ட் பண்ணியாவது உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைப்பேன். என்னத்த வர வைப்பீங்க? 2009 சத்தியம் ஸ்கேம், 1 கோடி என்கொயரி, ஆயிரக்கணக்கில் சாட்சிகள், 7 கோடி மக்களோட பணம் நஷ்டம். அது உங்க சிஸ்டம். 2010 2G ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம், சேம் டு சேம், 1,50,000 கோடி மக்களுக்கு நஷ்டம். அது உங்க சிஸ்டம். குற்றவாளியை புடிச்சிட்டோன்னு நீங்க நெஞ்ச நிமித்திக்கிட்டீங்க, மக்கள் முட்டாளாயிட்டு போயிட்டாங்க. அவ்வளவு ஏன், ஜெய் ஜவான் ஸ்கேம் 3 வருஷமா என்கொயரி செய்யறீங்க, செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. 3 நாள் ஸ்கேம வெளியே கொண்டு வந்த மிலிட்டரிக்காரங்களுக்கு நிலத்தை திருப்பி கொடுக்க வச்ச, ஸ்கேம் பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த, மக்களை வச்சு அவங்க முகத்தால கரிய பூச வச்ச. அது ஏன் சிஸ்டம். சிபிஐ கவர்மெண்ட்டுக்கு தலை வணங்கி வேலை செய்யறது நீங்களா இருந்தா, அந்த கவர்மெண்ட்டை நிக்க வச்சு கேள்வி கேட்கறது நாங்க. ஸ்ரீபான், you are crossing your limits. வெளிய இருந்து இன்வெஸ்டிகேஷனை நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க. உள்ள இருந்து இன்வெஸ்டிகேஷனை நான் எப்பவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். So don't trouble the trouble. If you trouble the trouble, trouble troubles you. I'm not the trouble. I'm the truth. 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 மிஸ்டர் ராஜன் முதலியார், உங்க பேங்க்ல 5000 கோடி மிஸ் ஆயிருக்குன்னா உங்க பேங்க் ரெப்யூட்டேஷனுக்கு செம்ம அடி இல்ல? தாரிக்கு நான் என்ன செய்வேம்மா? ட்ரான்ஸ்ஃபர்ல சமய பிரச்சனை என்ன? நீங்க கோஆபரேட் பண்ணா சேனல் 6 மூலமா நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். சிபிஐ ஆளுங்க அதெல்லாம் பண்ணுவாங்கம்மா. இட் இஸ் அண்டர் ப்ராசஸ் தானே. அவங்களுக்கு முன்னாடி நாங்க கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு நீ சேனல் 6, நாளைக்கு 7, அப்புறம் 8, 9, 10. ஒத்துமா நீங்களா ஏதாவது கேட்டு போயிடுங்க, நானும் ஏதாவது உளட்டு போயிடுவேன். தானிக்கு மீறும் ஏதாவது கற்பனை பண்ணிக்குவீங்க, அப்புறம் இருக்கிற மாதிரியே காட்டுவீங்க. ஒத்துமா டென்ஷனும். இ சேனல்காரங்க அன்னி பிரமாதமா கோபத்துல கொட்டாருன்னு கைய எடுத்தா போதும், அடிச்சாரு 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 அடிச்சாருன்னு 100 சாரி காட்டுவீங்க. அதோட ரிப்போர்ட்டரும் ரெப்புடேஷனும் பினிஷ். அதுக்கு தான் சும்மா பெட்டர். இன்டர்வியூ பினிஷ்மா, கிளம்புமா. ஆல்ரெடி சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டை அப்ரோச் பண்ணோம். 5000 கோடி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அதோட டீடைல்ஸ், அந்த ஐபி அட்ரஸ வாங்க போறோம். மிஸ்டர் முதலியார், ஃபுல் டீடைல்ஸ் சீக்கிரமாவே நீங்க பிரேக்கிங் நியூஸ்ல பாப்பீங்க. குட் பை. அப்பா, காலையில எஞ்சி பத்திரிகைக்காரங்கள்ல இருந்து போலீஸ்ல இருந்து சேனல்ஸ் வரைக்கும் கியூல வச்சு என்கொயரி பண்றாங்கப்பா. ஓகே, சேனல் பொண்ணு சைபர் கிரைம் ஐபி அட்ரஸ்ன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சு. புரிஞ்சு போச்சுப்பா, மேட்டர் ரொம்ப சீரியஸா போச்சு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம 6 பேரும் சந்திக்கிறோம் அப்பா. அர்ஜென்ட். போனை மறந்துட்டேன். அப்படியா? கொண்டு போ. ஸ்ரீமனு ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா அதுல ஷாக் என்னன்னா, ஒரு பேங்க் ஜிஎம் மட்டும் இல்ல, இன்னும் 5 பேர் இருக்காங்க. அப்பா, ஓகே, சேனல் பொண்ணு சைபர் கிரைம் ஐபி அட்ரஸ்ன்னு ரொம்ப டென்ஷன் பண்ணிடுச்சுப்பா. மேட்டர் ரொம்ப சீரியஸா போச்சு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம 6 பேரும் சந்திக்கிறோம் அப்பா. அர்ஜென்ட். இந்த விஷயத்தை இமிடியேட்டா பிரேக்கிங் நியூஸ்ல போடட்டுமா? நோ நோ நோ, மீதி 5 பேர் அலர்ட் ஆயிடுவாங்க. சொப்னிகா, யூ ஹேவ் டன் a good job.
யாரையா நீ? ஜெயில்ல ஒன்னாச்சு நீ. மேட்டர் ரொம்ப சீரியஸா போச்சு. இன்னைக்கு ஈவினிங் நம்ம 6 பேரும் சந்திக்கிறோம் அப்பா. அர்ஜென்ட். நான் எதுவும் செய்யறப்பா. சாரி அப்பா. 5000 கோடி பணத்துக்கு 5 எழுத்து சாரி போதுமாடா? மீதி இருக்கிற 5 பேர் யாரு? பயல் ரெட்டி, புலிகேசவ ரெட்டி, ஹர்ஷத் கோட்டாரி, ஐஜி மாட்டாண்டம், டாக்டர் சேகர் பிரசாத். 5 பேருப்பா. அந்த பணத்தை எல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லு. Finish. ஹேய், உன் பைய அடிச்ச அடிக்கு நாங்க குடுக்கிற பதிலடிடா இது. அவனால பதவி போச்சு, மானம் போச்சு, கோடி கோடியா பணமெல்லாம் போச்சு, உயிரை தவிர எல்லாம் போச்சேடா. தேங்க்ஸ்டா. நீ எனக்கு கொடுக்கிற gift 5000 கோடினா நான் உன் பையனுக்கு கொடுக்க போற gift உன்னோட டெட் பாடி. உன் பையன் வெளியே இருந்தா எங்களை வாழ விட மாட்டான். அதனாலதான் அவனை தூக்கி உள்ள வைக்க போறோம். இந்த ஸ்கேம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ உயிரோட இருந்தாலும் உனக்கு பின்னாடி இருக்கிற ஜனங்க எங்களை வாழ விட மாட்டாங்க. அதுக்குதான் உன்னை மேல அனுப்பி வைக்க போறோம். 5000 கோடி லக்குடா. 5000 கோடி. அடுத்த முதலமைச்சர் நான் தான்டா. எதுக்கு யோசிக்கிறீங்க? யாருக்கு என்ன அமௌண்ட் போடுமோ அவங்க அக்கவுண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிட்டா ஒருத்தருக்கு 830 கோடி வரும். அவ்வளவு பணத்தை நம்ம அக்கவுண்ட்ல ஐடி காரன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவர் சிஎம் ஆவறது இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து புழல் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். ஆல்ரெடி நான் இதை பத்தி பிளான் பண்ணிட்டேன். சலீம், ஹேக்கிங் ஸ்டார்ட் பண்ண. ஓகே சார். எஸ் சார், ஒர்க் இஸ் டன் சார். வெல் டன். உனக்கு ஒரு நல்ல கிஃப்ட் அனுப்புறேன். தேங்க்யூ சார். ஐயாயிரம் கோடி மனக்கு தான். 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் அவருக்கு தான். நாராயணா, பேட் லக். யாரா இருந்தாலும் டப்பு கிட்டதான் ப்ராப்ளம் வரும். நம்ம 6 பேரும் சேர்ந்து புது பாஸ்வேர்டு ஓபன் பண்ணணும். நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க பாஸ்வேர்டை டைப் பண்ணி அவங்கவுங்க பாஸ்வேர்டை அவங்களே சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. எல்லாரும் சேரலன்னா அக்கௌண்ட் ஓபன் ஆகாது. அன்னி ப்ராப்ளம் சால்வ் ஆகி போய்கதா. நம்ம அர்ஷத் வாலா ஹவாலா ரூபத்துல நம்ம பணம் நம்ம கிட்ட வந்த உடனே அவங்கவுங்க ஷேரை அவங்கவுங்க பிரிச்சுக்கலாம். பணம் சேஃப். ஐஜி, யா, நான் சொன்ன விஷயத்தை நீ பாத்துக்கோ, பாபு விஷயத்தை ராஜன் பாத்துப்பா. ஓகே, லெட்ஸ் கோ.
நீங்க கொன்னது என் அப்பாவல்லடா, லட்சக்கணக்கான விவசாயிகளோட தலைவன. டேய், ஒவ்வொரு விவசாயியும் செழிப்பா இருக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பன்னெண்டாவது. பாஸ்வேர்டு என்னடா? நோயால செத்தா கடவுளோட அக்கவுண்ட்ல போயிடுவ. அநியாயம் பண்ணிருக்க, என்னோட அக்கவுண்ட்ல போவ. டேய், சாவுக்கு சென்டிமீட்டர் தூரத்துல நீ இருக்க, சென்டிமெண்ட்டுக்கு கிலோமீட்டர் தூரத்துல நான் இருக்க. நோ ஹியரிங், ஒன்லி கில்லிங். அந்த ராஜனை எவன் கொண்டு இருப்பான்? வேற யாரு? அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான். அவன் ஜெயில இருக்கான எப்படா கொல்லுவான்? தப்பிச்சு வந்திருப்பானா? ஒருவேளை அவனா இருந்தா பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த பாஸ்வேர்ட் டாபிக் விட்டுருங்க, 5 நிமிஷத்துல எல்லாம் தெரிஞ்சிடும். சொல்லர் சத்தே. டென்ஷனோட செத்துக்கிட்டு இருக்க. இன்னும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? ஏதாவது தெரிஞ்சுதா? என்னப்பா ஒண்ணுமே புரியலையே. நீ வை, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஸ்ரீமன் நாராயணா ஜெயில தான் சார் இருக்கான். ஜெயில தான் இருக்கானா? ஓகே, ஜெயில தான் இருக்கானா? ஜெயில தான் இருக்கானா? என்ன செய் திருன்னு முழிச்சுக்கிட்டு வர? ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? மோப்ப நாய் ஜெயில் வரைக்கும் வந்து திரும்பி போயிடுச்சா சார்? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு பாத்தியா ஐஜி? கண்டிப்பா அந்த ஸ்ரீமன் தான். ரவீந்திரா சார். ஜெயிலரை சீக்கிரமா வர சொல்லு. ஓகே சார். அவன் ஜெயிலேயே இருக்கான். நம்ம ராஜன் செத்து போயிட்டான். இதுல ஏதோ ரகசியம் இருக்கு. அது சரி, ராஜன் பாஸ்வேர்டு அவன் பொண்டாட்டிக்கு சொன்னானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டியா? நேத்து தாய் அவன் வீட்டுக்கு போனேன். சாவு வீட்டுல கேட்க கூடாதுன்னு கேட்காம திரும்பி வந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஹலோ தங்கச்சி, நான் பயில் ரெட்டி பேசுறேன். சொல்லுங்கண்ணா. திடீர்னு ராஜன் செத்து போனதுனால நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேம்மா. எங்கள்ல ஒருத்தர் இல்லைன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஆமாண்ணா, அம்மா கால் பண்ணிருந்தாங்க. நான் ஒரேடியா சென்னைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாமா, உன்கிட்ட ராஜன் பேங்க் அக்கவுண்ட் பத்தி ஏதாவது பாஸ்வேர்டு சொல்லிருக்கானாமா? சொன்னாருண்ணா. கூடவே எங்களுக்கு வர வேண்டிய பங்க பத்தியும் சொன்னாருண்ணா. உன் பங்கு கொஞ்சம் கூட குறையாம கொடுத்துடுறோமா. என்னம்மா அந்த பாஸ்வேர்டு? கேன்னு சொன்னாருண்ணா. வச்சிடறேம்மா. சரிங்கண்ணா. கே கே கே. டேய் அஷத், ராஜன் பாஸ்வேர்டு அவ பொண்டாட்டி சொல்லிட்டா. வா, क्या खुश खबर बोला भाई. நான் உடனே கிளம்பி வரேன். மார்னிங் சார். என்ன ஜெயிலர் சார், ஓப்பன் ஆகி ஜெயில் வரைக்கும் வந்து நின்னுடுச்சான்? அப்படின்னா நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? குற்றவாளி ஜெயிலே இருக்கலாம்ல. டைரக்டா விஷயத்துக்கு வாங்க சார். ஸ்ரீமன் நாராயணா வெளியில வர்றதுக்கு சான்ஸே இல்ல. நீ சரக்கு அடிச்சிட்டு சாஞ்சி கிடந்தப்ப உன் சென்ட்ரி கிட்ட சில்லறையை கொடுத்துட்டு உனக்கு தெரியாம வெளியே வந்திருக்கலாமே. இட் இஸ் ஹைலி இம்பாசிபிள் சார். டவுட் இருக்கும்போது டிஸ்கஷன் எதுக்கு? உங்களுக்காக நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? என்ன இது 5000 கோடி ரூபாய் பணத்துக்கு ஆஃப்டர் ஆல் 1 லட்சமா? இப்போ டன். இன்னைக்கு ஈவினிங் நம்ம 6 பேரும் சந்திக்கிறோம் அப்பா. அர்ஜென்ட். கொலகாரன் தெளிவானவனா இருக்கான். இந்த ஸ்கேம்ல இன்னும் 5 பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெளியப்படுத்ததான் இந்த செல் அங்க விட்டுட்டு போயிருக்கான். ஹலோ. ஏய் ஜெயிலரு, ஆட்டம் காட்டுறிய ஆட்டம். கட்டா கொடுத்தா வேண்டாம்னு பெட்டியோட வாங்கிட்டு போன இல்ல, அதுக்கு இப்ப வேலை பாக்குறியா இல்லையா? கொஞ்ச நேரத்துல கேம் ஆரம்பிக்க போகுது. பினிஷ் பண்ண உடனே சொல்றேன். அது அது
ஆம்புலன்ஸ். மாமா அவன் செத்துட்டான் மாமா, செத்துட்டான். என்னடா சொல்ற, நிஜமாவா? ஆமா மாமா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. இத கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய் எல்லாருக்கும் ஸ்வீட் குடுறா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஆளுக்கு 3 பாக்ஸ். சரிதான். பயில் ரெடி ரொம்ப சந்தோஷமா குதிச்சிட்டு இருக்கான். நம்ம எஸ்கேப் ஆக வேண்டிய நேரம் இதுதான். பயில் ரெடி ஐயா. ஐயா, என்ன குருக்களே, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேன். ஐயா, என் பொண்டாட்டி புள்ளைய பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க அனுமதி அவ்வளவுதானா? டேய் இந்த குருக்களுக்கு ஆளுக்கு 50,000 ரூபாய் கொடுத்து அனுப்பு. போதுங்க. வாடா, வெளியே போற வரைக்கும் வாயே என்னப்பா முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணு அது இருக்கட்டும். பொண்டாட்டிகளோட தங்கிராம சீக்கிரம் வந்து சேருங்க. வாங்கி எண்ணி பாத்துங்க. சீக்கிரம் கொடுப்பா. டேய் துண்ட காட்றா, சீக்கிரம் மூட்டை கட்டி. கற்பூரம் வந்துருச்சுப்பா. ஐயோ, கற்பூரம் அணைஞ்சிருச்சே. என் தலைக்கு என்ன பிரச்சனை ஏண்டி அழுது வரப்போகுதோ? விட்டவளே, ஏண்டி அழுது புலம்புறா? ஐயோ நான் செத்து போயிடணும் என்னமோ. அப்பா உயிரோட தான் இருப்பான். ஜெயிலுக்கு போன் பண்ணு, ஜெயிலுக்கு போன் பண்ணு பண்ணு. நீ வாய் மூடு, வாய் மூடு மூடு. மாமா ஜெயிலர் லைன்ல இருக்கா, பேசு. என்னையா ஜெயிலரு, அவன் உயிரோட தானே இருக்கான்? உண்மையா? ஆமா சார். உன் வாயில ஈரமண்ண எழுதி போட. எவ்வளவு அவசரமா வார்த்தையை சொல்லிடா. இத கூட ஒழுங்கா பண்ண முடியலையா? ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்ரீமன் நாராயண ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். செக்யூரிட்டி டைட்டா இருக்கு. நேச்சுரலா போய் சேர்ந்தா ஓகே, இல்லன்னா நானே முடிச்சிடுறேன். ஏய் நீ அவன் கதையை முடிக்கலனா நான் உன் கதையை முடிச்சிருவேன்டா. என்னடா இது பேட் டைம்? ஏன்டா இந்த குருக்கள் எங்கடா போனாங்க? டேய் அந்த குருக்கள் பொண்டாட்டிகளோட செட்டில் ஆயிர போறாங்கடா. போய் தூக்கிட்டு வாங்கடா. ஐயோ ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. அவன் தான் ஏன் அணைச்சான், அவன் தான் ஏன் அணைச்சான். எனக்கு நல்லா வந்து சேர்ந்திருக்கானுங்க பாரு. நானே எங்க சாகர நிலைமையில இருக்கு. உங்களுக்கு பொண்டாட்டிய பார்க்கணும். பொண்டாட்டியா? டேய் நான் சாகாம இருக்க ஒரு ஓமத்தை போட்டுட்டு போய் தொலைங்கடா. இந்த மாதிரி ஹோமெல்லாம் என் குரு நல்லாவே பண்ணுவாரு. வாய் மூடு. வாப்பா அர்சத்து, வந்துட்டியா? வா உட்காரு. சேகர் பிரசாத்ங்க. ஹலோ. கடந்த 3 நாளா டாக்டர் ஸ்ரீஹரி பிரசாத் ஹாஸ்பிடல் பக்கமே போகல. அவருக்கு எத்தனையோ கெஸ்ட் ஹவுஸ் இருந்தாலும் ஐஜி கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இருக்காரு. அதுவும் பிரைவேட் செக்யூரிட்டிக்கு நடுவுல. ஹலோ ஹலோ. ஸ்ரீமன் நாராயணா, செக்யூரிட்டி கத்தாத. கத்துனா 1/2 நிமிஷத்துல சாவ. கத்தாம இருந்தா 5 நிமிஷமாவது உயிரோட இருப்ப. டேய் நீ ஒரு டாக்டர், இதயத்துல ஸ்டெத்தஸ்கோப்ப வச்சு என்னடா கேப்ப? லேப்டாப். லப்பு டப்பு இல்லடா, டப்பு டப்பு. ஆனா எங்க அப்பா ஆயிரக்கணக்கான விவசாயிங்க கடன் அடைக்க எவ்வளவோ கஷ்டப்பட்டாரா. அதோட பலன் தாண்டா இந்த 5000 கோடி. டேய் நேர்மையானவனுக்கு கிடைக்கிறது பணம் கிடையாதுடா, ஜனம். அந்த ஜனங்க பணத்தை உங்க அப்பா விட்டு சொத்து நினைச்சு ஆட்டைய போடுறீங்களா? பாஸ்வேர்ட சொல்லு. சொன்னா நீ என்ன ஷூட் பண்ற? ஷூட் பண்ணலனா சொல்லிடுறேன். சொல்லு. 9 9. இல்ல போய். இல்ல உண்மைதான். சொல்லிடுறேன். 4. உண்மையை சொன்னா ஷூட் பண்ண மாட்டேன்னு சொன்ன. அந்த ஸ்ரீமன் செத்துட்டானா? இல்ல சார், ஸ்ரீகர் பிரசாத் இறந்துட்டாரு. டேய்
வவ்வனே லட்ச லட்சமா பணத்தை வாங்கினேன் அந்த ஸ்ரீமான் நாராயணனை கொண்டுட்டு வரானா ஏன் ஆள் வந்து செத்துட்டான்னு சொல்றியா? எனக்கு தெரியும் அந்த ஸ்ரீமன் தான் கொண்டிருப்பான். ஏய் கேஸ் சிலிண்டர் கொண்டு போன லாரி பிரேக் ஃபெயிலியர் ஆனதுனால கெஸ்ட் ஹவுஸ் குள்ள புகுந்து 1 இல்ல 2 இல்ல 100 சிலிண்டருக்கு மேல வெடிச்சு அவன் செத்து போனா ஹாஸ்பிடல்ல இருக்கவன் கொண்டுட்டான்னு சொல்றீங்களே சார். வேணா உங்க பணத்தை போய் தூக்கி எறிஞ்சிடறேன். போலீஸ் பவரை கையில வச்சுக்கிட்டு அவனை கொல்ல முடியல, ராஜன் ஸ்ரீகருக்கு செக்யூரிட்டி கொடுக்க முடியல. அவன் ஹாஸ்பிடல்ல இருந்து எப்போ டிஸ்சார்ஜ் ஆகுறான்? நாளைக்கு. முதல்ல நம்ம சேஃப்டி யோசிச்சுக்கோ. அந்த ஸ்ட்ரீமானோட நெட்வொர்க் தெரியணும்னா செல்ல முழுக்க சிசிடிவி கேமரா வைங்க. நடு இரவுல கேஸ் சிலிண்டர்ஸோட போயிட்டு இருந்த ஒரு லாரி பிரேக்ஸ் ஃபெயில் ஆகி வழி தவறி பக்கத்துல இருக்கிற ஐஜி மார்த்தாண்டன் கெஸ்ட் ஹவுஸ்ல நுழைஞ்சிருச்சு. இதுல பரிதாபமான செய்தி என்னன்னா பிரபல டாக்டர் ஸ்ரீகர் பிரசாத் துர்மரணம் அடைந்தார். ராகவேந்திரா, சார். குற்றவாளி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணா. சார். டாக்டர் ஸ்ரீகர் பிரசாத் எதுக்கு ஐஜி கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கான்னு கேள்வி கேட்டா. சார். இத வச்சு குற்றவாளியோட நெக்ஸ்ட் டார்கெட் ஐஜி தானே சார். நமக்கு சொல்லாம சொல்லிருக்கான். லெட்ஸ் மூவ். எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்திருந்தா உங்க மாமா கூட உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். கேலண்டர்ல டேட்டு கூட மாறலாம். ஆனா உங்க 2 பேர் கல்யாணத்தை யாராலையும் மாத்த முடியாது.